லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Impressive voice. வசந்தமே உன்னை காண மலர்கள் சூடி நின்றே வண்ணம் ஒன்றை கொண்டு கடந்து சென்றார். மணமகள் போல் தோற்றம் கொண்டு பூமி பார்த்து நின்றேன். கரம் பிடித்து காதல் மல்கி உருகி போனே. வராது போவானோ என் நாயகன் கண்ணோடு கண் அம்மா, உங்க பொண்ணு ரொம்ப சூப்பரா பாடுறாங்கம்மா. என்ன குரல்மா அவங்களுக்கு. கூட்டம் எப்படி ரசிச்சு கேட்டாங்க பாத்தீங்களா? இப்படி ஒரு பொண்ணை அடையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா. நம்ம கையில என்னமா இருக்கு? எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம். அவ்வளவுதான். சூப்பரா இருந்தது மேடம். உங்க கச்சேரி எங்க நடந்தாலும் முதல் ஆளா நான் வந்து உட்கார்ந்து பார்ப்பேன். உங்க குரல்ல ஒரு மேஜிக் இருக்கு மேடம். அதான் எல்லாரையும் கட்டி போட்டு தலையாட்டி ரசிக்க வைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப நன்றிங்க. உங்கள மாதிரி ரசிகர்களை பாக்குறப்பதான் நான் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு தோணுது. மேடம், நீங்க பிரமாதமா பாடுனீங்க. நன்றிங்க. இன்னைக்கு முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நல்லா பாடுனீங்க. சூப்பர் மேடம், சூப்பர். உங்க வாய்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்ல. உங்க திறமைக்கு நீங்க எங்கேயோ போறீங்க மேடம்.
சூப்பர் மேடம், ரொம்ப ரொம்ப சூப்பரா நன்றிங்க. இருந்துச்சு மேடம். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா பாடுனீங்க. அம்மா ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா, குரல் நல்லா இருக்குமா. அம்மாடி பிரமாதம்மா, ரொம்ப நல்லா பாடின, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா. ஆத்தா ரொம்ப சரி நல்லா பாட்டி. பாடின. மேடம் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு மேடம். நீங்க பாடுறத இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு மேடம். மேடம் சூப்பரா பண்ணீங்க மேடம், செம்மையா இருந்துச்சு மேடம். வாய்ஸ் சூப்பர் மேடம். மேடம் சூப்பரா பண்ணீங்க மேடம். ஹலோ சார் நம்ம அசோகம் பண்ணுக்கு சீரியஸான ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். வாட்? ஆமா சார், நல்லூர் ஹாஸ்பிட்டல் சார். ஓ ஓகே, சரி நான் உடனே வரேன். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, நாங்க நல்லூர் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு காமிக்கிறதுக்காக நீங்க ஒரு முறை ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. அப்போ உங்க பேரை ஹாஸ்பிடல்ல நாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு இப்ப என்னங்க? இப்போ ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு இப்ப ரத்தம் தேவைப்படுது. அந்த குழந்தையோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ். உங்களுக்கும் அதே குரூப் தான். அதான் ரத்தம் கொடுத்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்க தான் கால் பண்ண மேடம். என்னங்க நீங்க ஒரு குழந்தை உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கும்போது ரத்தம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க? எவ்வளவு ரத்தம் வேணாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். தேங்க்ஸ் மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அம்மா, நான் அவசர வேலையா கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. நீங்களும் ரூபஸ்ரீ மேடமும் வீட்டுக்கு போங்க. நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். அப்படி என்ன அவசரமான வேலை உனக்கு? அது அப்புறமா வந்து பொறுமையா சொல்றேம்மா. இப்ப நான் கிளம்புறேம்மா. ஓகேங்க. ம். ஏய் அசோகன் சார் நீங்களா? உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட்னு மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. ஆமா சார், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரப்ப ஒரு பைக்கு மோதி தலையில அடிபட்டுடுச்சு சார். அதுல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு சார். டாக்டர் உடனடியா ரத்தம் ஏத்தணும்னு சொல்லிட்டாங்க சார். என் பொண்ணோடது ஏ பாசிட்டிவ் சார். அந்த குரூப் ரத்தம் கிடைக்குமான்னு மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் சார். அவரு தான் உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கணும் சார். சரி, அந்த பிளட் குரூப் கிடைச்சதா? இன்னும் இல்ல சார். நீங்க கவலைப்படாதீங்க, என் பிளட் குரூப்பும் ஏ பாசிட்டிவ் தான். நானே உங்க பொண்ணுக்கு பிளட் டொனேட் பண்றேன். வேணாம் சார், நீங்க போய் எதுக்கு பிளட் கொடுத்துட்டு நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார். என்ன பேசுறீங்க? என் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவர் நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே நின்று வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, இது குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்க. இந்த மாதிரி நேரத்துல முதலாளி தொழிலாளின்னு பாகுபாடெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க வாங்க போய் குழந்தைய பாருங்க. சரிங்க சார். டாக்டர். ஹலோ டாக்டர். எஸ். இந்த குழந்தைக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொன்னாங்க. ஆ. என் குரூப்பும் ஏ பாசிட்டிவ் தான். ஆ, ரொம்ப நல்லது சார். உங்களை மாதிரி எல்லாரும் சமூக அக்கறையோட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சிஸ்டர், டாக்டர், சார் கிட்ட பிளட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க சார், போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இந்தாங்கண்ணே. சரிம்மா.
ஓகே. சிஸ்டர், என் பேரு தீபா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கோ பிளட் தேவைப்படுதுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆமா, நான் தான் கால் பண்ணேன். வாங்க. ம். வாங்க. இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, அந்த பிளட் டோனர் இவங்க தான். ஓகே, நீங்க அப்படி கொஞ்சம் உட்காருங்க. படுமா. எடுத்துடுங்க. டாக்டர், குழந்தை பொழிச்சுப்பால, எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இல்லை, ஓகே தானே? நத்திங் டு வரி சார். பிளட் தான் நிறைய லாஸ் ஆயிருச்சு. இப்பதான் நீங்க கொடுத்துட்டீங்களே. இன்னொரு டோனரும் பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். சார், ரொம்ப நன்றி சார். சரியான நேரத்துக்கு வந்து என் பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். இப்போ எது கண் கலங்குறீங்க? அதான் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. இனி பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்க சார். இந்தாங்க சார். வேணாம் சார், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் செலவுக்கு தேவைப்படும். பிடிங்க. ரொம்ப நன்றி சார். சரி, பார்த்துக்கோங்க. சரிங்க சார். இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். சார். ஹலோ. சார் சார் சார், இந்தாங்க சார் உங்க கர்ச்சீஃப். ஃபோன் பண்ணதும் வந்து பிளட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சிஸ்டர், இந்த விஷயத்துல நீங்க அந்த குழந்தைக்கு செஞ்சதுதான் பெரிய ஹெல்ப். எப்போ நான் பிளட் டொனேட் பண்ணதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி சொன்னது உங்க உதவி செய்யற குணத்தை காட்டுது. ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மா, என் பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க நல்லா இருக்கணும். நன்றி எல்லாம் எதுக்குன்னு, என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். உங்க பொண்ணு நல்லபடியா குணமாயிட்டா அதுவே எனக்கு போதும். நான் வரேன்னு. சரிம்மா. ஹலோ. வணக்கம் சார். சார், இன்னைக்கு மீட்டிங் வச்சிக்கலாம் சொன்னீங்களா, வரீங்களா சார்? இல்லை, இன்னைக்கு வீட்டில் முக்கியமான வேலை இருக்கு. ஈவினிங் வெளியே போகணும். இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாள் வச்சுக்கலாம்.
ஓகே சார், அப்போ கேன்சல் பண்ணிடுறேன் சார். ஓகே, பை. இது நம்ம கர்ச்சீஃப் இல்லையே. நர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும்போது கவனிக்காம வாங்கிட்டோம். இன்னொரு டோனரும் பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொடுத்துடலாம். என்னம்மா தீபா தனியா நடந்து வர? காலையில கார்ல கச்சேரிக்கு அவங்க கூட தானே போனேன், இப்ப தனியா நடந்து வர? இல்லனா கச்சேரி முடிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன். அங்க ஒரு குழந்தைக்கு ரத்தம் கொடுத்துட்டு வரேன்னா. ஓ சரி, சீக்கிரம் வண்டியில ஏறுமா. ஏன்னா இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போகணுன்ற? அம்மா, உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்லைண்ணே, போலாண்ணே. சரி வாமா. வாங்க சார், வெல்கம். அவார்டு வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ப்ளீஸ் சார். யா. சார். வாழ்த்துக்கள் சார். Congratulations சார். Thank you. Thank you. Thank you. Thank you. சார் வாழ்த்துக்கள் சார். Thank you. Thank you. Congratulations Thank you. சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார். நன்றி. அவார்டு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு சார். Thank you. வாழ்த்துக்கள் சார். Thank you. Thank you. சார், நீங்க விருது வாங்கினதை நாங்க டிவில பார்த்தோம். நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு கௌரவம் கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இந்த விருது என் தனிப்பட்ட ஒருத்தனோடது இல்லை, நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி கிடைச்ச வெற்றி. நீங்க எல்லாரும் கடுமையா உழைச்சதால தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. உழைச்சதெல்லாம் நீங்க. இந்த விருதை போய் வாங்கினது மட்டும்தானா? சேகர்ண்ணா, இங்க வாங்க. குடிங்க. என்ன தம்பி? அண்ணே, இந்த டிராஃபியை நீங்க ஒர்க் பண்ற ஃபேக்டரியில கொண்டு போய் வச்சிருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இந்த சந்தோஷமான நேரத்துல நான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்றேன். அப்படியா சார்? என்ன சார் அது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வெற்றியில உங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. அதனால உங்க எல்லாரோட சம்பளத்திலையும் 10% உயர்த்தி தரப்போறேன். என்ன, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷமா? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஓகே தம்பி. சீக்கிரமா போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுப்பா. சார், என்ன சார் ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா சார்? சார் என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். ஏதாவது ப்ராப்ளமா சார்? சொல்லுங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? முகம்லாம் இப்படி வேர்த்திருக்கு. என்னாச்சு சார்? எனி ப்ராப்ளம்? சார் என்னாச்சு சார்? முகம்லாம் வேர்த்திருக்கு. எனிதிங் ப்ராப்ளம் சார்? இல்ல, I'm okay. I'm okay. நான் கிளம்புறேன். சரிங்க. அம்மா வெயிட் பண்ணிட்டு. ஓகே சார். வழி விடுங்க. சாரி. வாங்க சார்.
என்னங்க உங்க பொண்ணு வர இன்னும் லேட் ஆகுமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு பார்த்துட்டா பரவாயில்ல. இல்லைங்க, இப்ப வந்துருவா. கோவிலுக்கு தான் போயிருக்கா. அவளை கூப்பிட அவ அண்ணன் போயிருக்கான். 2 பேரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ம். ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஹால்ல இருக்காங்க. நீ மட்டும் போய் பேசிட்டு இரு. தீபாவை நான் பின்பக்கமா கூட்டிட்டு போய் ரெடி சரிங்கம்மா, பண்ணிடுறேன். நீ போடா. வா தீபா, வா. லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்க. ஆ, சீக்கிரம் வாடி. இருமா. சத்தம் போடாம வா. இத பாரு, போயிட்டு டக்குனு முகம் கழுவிட்டு நல்ல புடவை அவனு கட்டிட்டு வா. சீக்கிரம் போ, வெயிட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் போ. சொல்லு, என்ன விஷயம்? இங்க தீபாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதான் உங்ககிட்ட தகவல் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? எப்ப வந்தாங்க? வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி, அவங்க தீபாவை பார்த்துட்டு போகட்டும். போன பிறகு என்ன நடந்துச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். ம். தீபா, இந்த ஃபேர்னஸ் கிரீமை போட்டுக்கோ. இது அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ப்ராடக்ட். நல்ல குவாலிட்டியான கிரீம். இத போட்டுக்கிட்டா உன் முகம் நல்ல கலரா பளபளப்பா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம் அண்ணி. இந்த கிரீம் எல்லாம் போட்டு பொய்யா அவங்கள ஏமாத்த விரும்பல. கடவுள் கொடுத்திருக்கிற இந்த நிறமே எனக்கு போதும். மேக்கப் இல்லாம இயல்பா இருக்கிறத நிறைய பேர் விரும்புவாங்க. வந்திருக்கிறவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அதனால இதெல்லாம் எனக்கு வேணாம் அண்ணி. நான் உன்னோட நல்லதுக்கு சொன்னா அத புரிஞ்சுக்காம என்னைய எதிர்த்து பேசுறியா? இதுக்கு முன்னாடி வந்தவங்களா உன் கலரை காரணமா காட்டிதானே வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப வந்திருக்கவங்க மட்டும் எப்படி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நீ எதிர்பார்க்கிற? இங்க பாரு, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிறேன்னு சொல்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்னமோ நடக்கிறது நடக்கட்டும். என்ன ரெடி ஆயிட்டா? இப்ப வந்துருவா. தீபா, இந்த செயினை போட்டுக்கோ. பொறுமையா எடு. இன்னும் எவ்வளவு நேரங்க ஆகும் பொண்ணு வர? உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. ஜானகி, சீக்கிரம் கூட்டு வாமா. அத கூட்டிட்டு வரேங்க. லட்சணமா இருக்க, வா.
வணக்கம் சொல்லுமா. உங்களுக்கு ஒரே பொண்ணு தானாங்க? ஆமாங்க, இவ ஒருத்தி தான் எனக்கு பொண்ணு. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பையனுக்கு நல்ல சிகப்பா அழகான பொண்ணா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு ஏன் எங்க பொண்ணுக்கு என்ன? இல்ல, உங்க பொண்ணு கருப்பா இருக்கா, எங்க பையன் நல்ல கலரா இருக்கான்ல, அவனுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு நல்லா கலரா இருந்தா தானே நாளைக்கு வெளியில ஜோடியா போறப்ப பார்க்க சந்தோஷமா இருக்கும். பொண்ணு கருப்பா இருந்தா 4 பேர் 4 விதமா கிண்டல் இல்ல பண்ணுவாங்க. என் பையனோட ஜாதகமும் உங்க பொண்ணோட ஜாதகமும் பொருந்தி போனதுனால தான் நாங்க இங்க பொண்ணு பார்க்கவே வந்தோம். ஆனா பொண்ணு நேர்ல பாக்குறப்ப கருப்பா இருக்கிறதுனால. என்னம்மா இப்ப வந்து இப்படி பேசுறீங்க? நாங்க தான் எங்க பொண்ணோட போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்தோம்ல, அப்ப தெரியல எங்க பொண்ணு என்ன கலர்னு. பொண்ணு போட்டோ அனுப்புனீங்களா? இல்லையே, எங்களுக்கு பொண்ணோட ஜாதகம் மட்டும் தான் வந்துச்சு, போட்டோலாம் எதுவும் வரல. ஏய், என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி சொல்றாங்க? நான் உன்னை ஜாதகத்தோட போட்டோவை தான் அனுப்ப சொன்னேன், நீ அனுப்பலையா? ஏய், அனுப்புனியா இல்லையா? பதில் சொல்லு. இல்லைங்க, போட்டோ அனுப்புனா கருப்பா இருக்கான்னு பொண்ணு பார்க்க வராம போயிட்டா, அதுக்கு தாங்க போட்டோ அனுப்பல. ஒருவேளை நேர்ல வந்து பார்த்து அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நல்லது தானே, அதான் போட்டோ அனுப்பல. ஏய், நாங்க அவமானப்படுறத பார்த்து ரசிக்கிறதுக்காக வேணும்னே பண்ணிருப்படி. ஐயோ, எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்காதுங்க. நாம என்ன நினைச்சு இதை செஞ்சோமோ அத கரெக்டா சொல்றாங்க. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. நமக்கு அதுதானே முக்கியம். அதனால கலரை பத்தி பெருசா நினைக்காம கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்கல்ல. ஏமா நீங்க அதை யோசிச்சு பார்க்க கூடாது? ஜாதக பொருத்தம் மட்டும் நல்லா இருந்தா போதாதுங்க, ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு நல்லா அழகா சிகப்பா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லையே. எங்களுக்கு உங்க பொண்ணு வேணாம், பொண்ணு வேணாம். உங்க சம்பந்தமே எங்களுக்கு வேணாம். வாடி போலாம். வாடா வா.